எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு புது லொக்கேஷன் தான் வந்திருக்கோம். இப்போது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து விரால் மீன் பிடிக்குது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதுதான் இன்றைக்கி வந்து நம்ம லைவாக போட போகிறோம். விரால் மீன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் மிஷினில் அடிக்கிறீங்கன்னா எடுத்தவொடனே அடிக்க முடியாது, அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். டெய்லியும் நீங்கள் இப்போ நார்மலாக ஃபஸ்ட்டு இப்போ பழகுனீங்கன்னா நார்மலாக ஒரு மிஷின் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு ஒரு 1 ஹவர் டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வேணால் ஒரு நல்ல மிஷினாக வாங்கிக்கோங்க, வாங்கி அடிங்க. அதே மாதிரி ஃபஸ்ட்டு வாங்கி அடிக்கிறீங்கன்னா இப்போ மிஷின் வாங்கிட்டேன் அடிக்கலைன்னா அதே மாதிரி நீங்கள் வந்து முதல்ல ஸ்பாட்டு தான் பார்க்கணும். பாருங்கள், பேசிட்டு இருக்கும்போது ஒரு மீன் அடிச்சா பாருங்கள் பதரு. பேசிட்டு இருக்கும்போது ஒரு மீன் அடிச்சா பாருங்கள், நல்ல சைஸ் மீன் பாருங்கள். பேசிட்டு இருக்கும்போது மேலே வந்து அன்னுக்கப்பாயிடுச்சு, நல்ல சைஸாக ஒரு மீன் வச்சிருக்கா பாருங்கள். அதே மாதிரி இடம் நீங்கள் வந்து லொக்கேஷன் சாய்ஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு ஓப்பன் வாட்டர் மட்டும் சாய்ஸ் பண்ணாதீங்க. எப்போவுமே இந்த மாதிரி இருக்கணும் இடம் பார்த்தீங்கன்னா, தெரியுதுங்களா உங்களுக்கு? அதே மாதிரி கார்னர் டு கார்னர் போட்டு வெளிங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா மீன் வந்து எப்போவுமே கரையில் தான் வந்து ரெஸ்ட் எடுக்கும். வந்து கரையில் இருக்கும்போது நீங்கள் போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் கேட்குறது என்னென்னா, நான் வாங்கிட்டேன் மீன் எனக்கு அடிக்கல. அதுதான் எடுத்தவொடனே மீன் அடிச்சிடாது பிரதர் எல்லாருக்குமே. எங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் ஆச்சு ஃபஸ்ட்டு மீன் அடிக்கிறதுக்கு. எங்களுக்கு யாருமே சொல்லி தரல. நாங்களே டெய்லியும் ஒரு 1 ஹவர் போவோம். எங்களுக்கும் மீன் எல்லாம் ஃபாலோ வரும், அட்டம் போனோம், ஆனால் அடிக்காது. அதே மாதிரி நீங்கள் அடிக்கணும்னா காலைல ஒரு 6 மணியை போல் அடிங்க. ஏன்னா அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா விரால் மீன் வந்து சின்ன மீனை வந்து சாப்பிட்றதுக்கு வரும், வேட்டையாடுறதுக்கு வரும். அப்போ அட்டன் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணிங்கன்னா. அதேமாரி ஈவினிங் ஒரு 5 to 6 அப்போ ட்ரை பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். மீன் பார்த்தீங்கன்னா நவுந்துனே போகுது. ஓ கண்ணு ஒரு 1/4 கிலோ இருக்கும். நல்ல ஸ்ட்ரைக்கு. அந்த கார்னரில் ஒன்று இருக்குது பாருங்கள். மிஷின்லலாம் கொஞ்சம் அடிக்கணும்னா கொஞ்சம் பழக்கம் வரணும் ப்ரோ. அது வந்து நம்ம தான் பழகிக்கணும், யாரும் சொல்லித்தர மாட்டாங்க. எவ்வளோ வீடியோ பார்த்தாலுமே இந்த மாதிரி தான் தூக்கி போடுவாங்க, மீன் வரும், அடிக்கும். அது வந்து நம்ம அனுபவம் பண்ணுறதுல தான் இருக்குது, சரிங்களா? எல்லாருக்குமே உடனேலாம் அடிச்சிடாது. ஒரு சிலருக்கு 1 வருஷம் கூட இருக்குது ஃபஸ்ட்டு மீன் அடிக்காமல். அதனால தான் நான் சொல்கிறேன், மிஷின் வாங்கினீங்கன்னா டெய்லியும் ஒரு 1 ஹவர் காலையில் போனீங்கன்னா அடிச்சிங்கன்னா உங்களுக்கே அது தெரியும், மீன் எப்படி ஃபாலோ வருது, நம்ம என்ன தப்பு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நல்லாயிருக்கும். நம்ம பிரதர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த கார்னர் தான் போடுவார், உங்களுக்கே தெரியும் பாருங்கள். கார்னர் தான் போட்டு வெளிப்பார். ஏன்னா எப்போவுமே பெரிய மீன் வேட்டையாட்டு கரையில் தான் போய் படுக்கும், ஆழத்துக்கு போகாது. ப்ரோ கரைக்கு வந்துச்சு ப்ரோ மீன். தட்டி விடு. மீன் பார்த்தீங்கன்னா நவுந்து கரைக்கே போயிடுது. பை எதுவும் வேறு எத்தனை வரல. அதே மாதிரி மீன் உங்களுக்கு அடிக்க வருது அப்படின்னா எடுத்தவொடனே ஃப்ராகை வந்து நிறுத்திடாதீங்க. ரொம்ப பேர் பண்ணுற நிறைய தப்பு என்னென்னா, மீன் அடிக்க வருது ஃப்ராகை நிறுத்தினீங்கன்னா மீன் பயந்து ஓடிடும் கண்டிப்பாக. ஃப்ராகை மட்டும் நிறுத்தவே கூடாது. நீங்கள் பொறுமையாக ஸ்லோவாக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா மீன் வந்து பின்னாடி வந்து அடிக்கும். அதே மாதிரி ஹூக் பண்ணுற மிஸ் ஆகிடுது அப்படின்றீங்க, அதுதான் சொல்கிறேன். ஃப்ராகை வந்து நம்ம ஒரு 2 செகண்ட் டைம் விடணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் மீன் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எடுத்தவொடனே வாயில் எடுத்துடாது, ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக்கே எடுத்துடாது. ஃபஸ்ட்டு பிடிச்சி 2வது வந்து ரிட்டர்ன் தான் ஃபுல்லாக உள்ளே எடுக்கும். இதில் இருக்குது ப்ரோ, அடி வர வைக்கணும். அந்த புல் உள்ளே போட்டு வர வை. தவளைடா, பச்சை தவளை அது. இப்போ நம்ம மீன் அடிக்கும் போது பார்த்திங்கன்னா நிறைய டிஸ்டர்பன்ஸ்லாம் வரும். இந்த மாதிரி தவளையும் ஓடி வந்து அடிக்கும் பின்னாடி. வந்துச்சுன்னா மாட்டுங்க, பார்த்துக்கலாம்.
அதே மாதிரி ஃப்ராகு, இந்த ஃப்ராகு போட்டால் தான் அடிக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் இல்லை. ஃப்ராகு வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் காமன், பிளாக் காமன் ரெண்டுமே எந்த தண்ணியில் போட்டாலுமே எடுக்கும். பிளாக்கு, க்ரீன், காமன் இது 2 கலர் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். எல்லாருமே சொல்லுவாங்க இந்த கலர் போட்டால் தான் இந்த தண்ணிக்கு எடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. பிளாக்கு, க்ரீன், காமன் ரெண்டுமே எப்போ போட்டாலுமே அடிக்கும். இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது கூட க்ரீன் தான் யூஸ் பண்ணுறோம்.